தமிழின் இன்றைய முக்கிய செய்திகள். நெற்குப்பை பேரூராட்சியில் தொடர் கனமழை பெய்தும் ஊரணி நிரம்பவில்லை என பொதுமக்கள் வேதனை. மழைநீர் வரத்து கால்வாயை உடனடியாக சரி செய்ய வேண்டும் என கோரிக்கை. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே நெற்குப்பை பேரூராட்சியில் சுமார் 13 ஏக்கர் பரப்பளவில் நல்லூரணி என்ற மிகப்பெரிய குடிநீர் ஊரணி அமைந்துள்ளது. பருவமழை காலங்களில் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்யப்படும் உபரி மழைநீர் வரத்து கால்வாய் மூலம் இந்த ஊரணிக்கு கொண்டு வரப்படும். மேலும் இந்த ஊரணியில் தேக்கப்படும் குடிநீரை இப்பகுதி பொதுமக்கள் வருடந்தோறும் பயன்படுத்தி வருவதோடு கோடை காலங்களில் இதனை சுற்றியுள்ள ஆயிரக்கணக்கான வீடுகளில் உள்ள ஆழ்துளை கிணறுகள், போர்வெல்கள் என அனைத்திற்கும் தண்ணீர் தட்டுப்பாடின்றி கிடைக்க பெறும் மிகப்பெரிய நீர் ஆதாரமாக திகழ்ந்து வருகிறது. இந்நிலையில் கடந்த சில தின நாட்களாக பெய்த மழையின் காரணமாக குறைந்த அளவு நீரே ஊரணிக்கு தற்சமயம் வந்து கொண்டிருக்கிறது. இதுகுறித்து இப்பகுதி பொதுமக்கள் கூறுகையில், கடந்த சில நாட்களாக தொடர் கனமழை பெய்தும் ஊரணிக்கு வரும் வரத்து கால்வாய் பாதையில் கோரைப்புற்கள், முச்செடி கொடிகள் என அதிக அளவில் உள்ள காரணத்தினால் ஊரணிக்கு கிடைக்க பெற வேண்டிய தண்ணீர் முழுமையாக வரவில்லை. மேலும் இந்த ஊரணி பாதையில் பிளாஸ்டிக் மற்றும் குப்பைகள் கொட்டப்பட்டு அத்துடன் கழிவு நீரும் கலந்து விடுகின்றது. இதனால் நோய் தொற்று ஏற்படும் ஒரு சூழ்நிலை நிலவுகிறது என இப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். எனவே பருவமழை தொடங்குவதற்கு முன்பாக மழைநீர் வரத்து கால்வாயை தூர்வாரி மழை நீரோடு கழிவுநீர் கலக்காமல் இருக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். செய்தியாளர் ரவி, திருப்பத்தூர். சரியான மழை 2 நாளையில் கம்மா ரொம்பிடும். ஆனால் இங்கே தண்ணி இதில் வெறும் செடி கொடி இருக்கனால தண்ணி ஊரணிக்கு போக மாட்டேங்குது. பிளாஸ்டிக், பேப்பர், டப்பாலேருந்து எல்லாமே கெட்ட நீர் எல்லாமே இதில் தான் வருது. அதனால் குடிநீரில் போய் கலக்கிறதுனால தண்ணியே இங்கே போகவே மாட்டேங்குது. கெட்ட நீரெல்லாம் போகிறதுனால அதை சுத்தம் பண்ணி கொடுக்கணும். வெறும் செடி, பேப்பர் எல்லாமே நிறையா வருது. இதில் கழிவு நீர்கள் நிறையா வருது. இதில் தண்ணியே ஊரணிக்கே போக மாட்டேங்குது. ஆனால் தண்ணி இதில் நிறையா வருது. புல் செடி மண்டி இருக்கனால தண்ணி ஊரணிக்கு வர மாட்டேங்குது. அந்த ஊரணியை நம்பி தான் இங்கே இருக்கவங்க தண்ணிக்கு எல்லாத்துக்குமே இருக்காங்க. அதனால் இந்த புல் செடி இருக்கிறனால தண்ணி ஊரணிக்கு வர மாட்டேங்குது. அதை சுத்தம் பண்ணி கொடுக்கணும். ஒரு வாரமாக சரியான மழைனால 2 நாளையிலே ரொம்பிடும். ஆனால் பருவக்காலம் வரனால அதுலேருந்து அந்த தண்ணியை வச்சு தான் இங்கே வீட்டில் உள்ள போர் எல்லாமே வரும். அது இப்போ அங்கே தண்ணி போக மாட்டேங்கிறனால இதை தூர்வாரி கொடுக்கணும். உங்கள் பேருமா? ஸ்னேகா. இந்த ஊரணி தான் நல்லூரணிக்கு தண்ணி போகிற கால்வாய். இது செடியும் செத்தையுமாக கிடக்கிறதுனால குண்டும் குழியுமா தண்ணி போகாமல் இப்போ ஒரு வாரமாக மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது. ஒரு வாரம் மழை பெஞ்சும் தண்ணி ஊரணிக்கு போய் சேரலை. என்ன காரணம்னா, நெட்டில் செடியும் செத்தையுமாக கிடக்கு. அங்கிட்டு ஒரு இடத்துல திறந்து விட்டுருக்காங்க. அதெல்லாம் கொஞ்சம் அடைச்சி ஊரணிக்கு தண்ணி கொண்டு வர்றதுக்கு நிர்வாகம் நம்ம கவர்மெண்ட்லேருந்து அது என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ எடுத்து கொஞ்சம் பண்ணி கொடுங்க. தண்ணி பெருகுச்சுன்னா 5 வருஷத்துக்கு எந்த ஒரு கவலையும் இல்லாமல் தண்ணி வேணும், தண்ணி கிடைக்கும், குடிய தண்ணீர். இது முக்கியமான ஒரு ஊரணி. நெற்குப்பைக்கு இந்த பகுதியில் உள்ளதுக்கு அனைத்துக்கு இதுதான் ஊரணி, நல்ல ஊரணி. ஊரணியில் தண்ணி இருந்துச்சுன்னா இந்த பகுதியில் உள்ள அனைத்து போருக்கும் தண்ணி நல்லா கிடைக்கும். ஒன்றும் கவலையே இருக்காது. அந்த அளவுக்கு தண்ணி கிடைக்கும். உங்கள் பேர்? என் பேர் கண்ணன். இப்போ தான் பருவமழை தொடங்கியிருக்கு. அந்த மழையில் இந்த மாதிரி கால்வாயெல்லாம் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குது. இதை கொஞ்சம் சுத்தம் பண்ணி கொடுத்தா இன்னும் நிறைய தண்ணிகளை ஊரணி கொண்டு போய் பொதுமக்களுக்கு நல்லா பண்ணலாம். நம்ம ஊரில் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு. இந்த எப்படியாவது நிறைய மண் வெட்டு வேலை வருது, குளம் வேலை வருது, தூர் வாடுற வேலை வருதுன்னு சொல்கிறாங்க. அதனால் சீக்கிரமாக இந்த அரசாங்கம் எப்படியாவது இந்த மாதிரி தூர் வாரி அந்த தண்ணியை கொண்டு போய் ஊரணியில் சேர்க்கணும் அப்படிங்கிறது ரொம்ப கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் பேர்? என் பேர் செந்தில்குமார்.